ஜென்ரலாகவே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு சில மாதம் வந்து நம்ம அக்குபங்க்சர் பண்ணவே கூடாது. 4 மந்த்ஸுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நிறைய உபாதைகள் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், தூக்கம் வராது, ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஓவராக இருக்கும், வாமிட்டிங், நாசியாலாம் வரும். அதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. அது நான் சொல்கிறேன் ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்குபங்க்சரிஸ்ட் அவங்களுக்கு தெரியும் சில பாயிண்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்சி அப்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அது படிக்கும்போது நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் ப்ரெக்னென்சி அப்போது அவசரப்பட்டு நீங்கள் எந்த அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. பேஷண்ட்டுக்கும் சொல்கிறேன், சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். அது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அக்குபங்க்சர் வந்து 100%, இல்லாட்டி தப்பாயிடும். கண்டிப்பாக அது டேஞ்சரஸ். ஸோ ப்ரெக்னென்சி அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வந்துட்டு அந்த டைமில் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணதில்லை. அப்போ அந்த கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வந்து வந்தவங்க வந்து ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும். அப்போ நீங்கள் வந்து அதை சரிப்படுத்திக்கலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் இன்சுலின் எடுத்துக்கலாம். நான் ஏன் வந்து பரவாயில்ல பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நிறைய முறை வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த டைமில் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அதை பொறுத்து உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு மெடிசன் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. பட் ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு 100% சாய்ஸ் இருக்குது. அது அக்குபங்க்சர் பண்ணும்.